அம்மாடி, எப்படியோ குழந்தை கிடைச்சிருச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்குல்ல மாமா? ஆமா பூமாரி, இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம். மேடம், உங்களுக்கு தெரியுமா, தேன் மேடம் தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. நானும் பிரேம் சாரும் பயந்துட்டோம். என்னாச்சு மேடம் மேடம் கத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மூச்சே வந்தது. அதுக்குள்ளே எங்கள் 2 பேர் மூச்சு அந்த நேரம் நின்று போச்சு. அப்படியா தேனு, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து. சுத்திட்டே இருந்தால குழந்தை காணோம்னு அந்த டென்ஷன்ல தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யானி செல்லம், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க செல்லம். மக்கள் எல்லாரும் சொன்னாங்க யானி குட்டி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? எனக்கு கூட இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. யானி செல்லம், உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது யார், இது என் பொண்ணா அப்படின்னு. இதுலனா பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தியா, சுத்தமா அது என் குழந்தையான்னு எனக்கு என்னால கண்டே பிடிக்க முடியல. ஆமாம் மேடம், உங்கள் பொண்ணு அப்படியே காட்டுவாசி குழந்த மாதிரியே இருந்தா. என்ன மேடம், ரொம்ப பசி வந்துச்சு. இங்கே ஒன்றும் கிடைக்காது போலக்குதே. நம்ம என்ன சாப்பிட்றது? ஆமா ருக்கு, எனக்கும் தான் பசிக்குது. என்ன பண்றது, நம்ம பொருள் எல்லாம் அந்த டென்ட்லயே விட்டுட்டு வந்துட்டோம். இவங்க வலிச்சுன்னு வந்துட்டாங்க நம்மள. என்ன பண்றது? எம்மா சோறு வருது அம்மா, சோறு வாமா 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 தாயே, சோறு ஏத்தாமா. கூ கூ கூ, முதல்ல சோறு கொடுமா, கூ கூ. என்ன ருக்கு, பசி மயக்கத்துல அவங்க பாஷை கூட பேச கத்துக்கினீங்க போலகுதே. ஆமாம் மேடம், அந்த பாஷை எனக்கு பசியில் தன்னால வருது மேடம். என்ன மேடம், மீன் அப்படியே பச்சை கலர்லயே இருக்கு. ருக்கு, முதல்ல நல்லா பாருங்க, அது மீன் இல்ல, இலை. ஓ, அது இலையா? இலை மேலதான் மீன் எல்லாம் இருக்கா? பசி மயக்கத்துல ஒண்ணுமே தெரியல மேடம். இலை எது மீன் எதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. மீன் ஷேப்ல அப்படியே இலைய கட் பண்ணிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா முத்து, இவங்க நல்லா கிரியேட்டிவிட்டியா பண்றாங்க. என்னதான் காட்டுல இருந்தாலும் இவங்களுடைய டேலண்ட்லாம் வேற லெவலா இருக்கு. என்ன பூமாரி, நீ இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலையா? மாமா, அவங்க 4 தட்டு தான் மாமா கொண்டு வந்தாங்க. விடு பூமாரி, நீ நானும் ஷேர் பண்ணிக்கலாம். யானி செல்லம், இங்க வா, மம்மி ஊட்டுற சாப்பாடு உங்களுக்கு. மேடம், என்ன மேடம் எல்லாரையும் பிளாக் ட்ரெஸ் போட்டு வர சொல்லிட்டாங்க. என்ன செய்ய போறாங்கன்னே தெரியலையே. ஒருவேளை நம்மள எல்லாரையும் பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ ஷூட் எதுனா எடுக்க போகிறாங்களோ? ஐயோ தேனே, அவங்க கிட்ட போய் கேமரா இருக்குமா? அவங்க போய் எப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க? சைலண்டா இரு. மாமா, ஒருவேளை இந்த படத்துல எல்லாம் பாப்போமே, பலி கொடுப்பாங்களா? அப்படியே நம்ம எல்லாரையும் பலி கொடுப்பாங்களா? ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லி. ஐயோ பூமாரி, அதெல்லாம் சினிமால அப்படி காட்டுவாங்க. ரியலாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க பூமாரி. அவங்களும் மனுஷன் தானே. மனுஷங்களே மனுஷனை எப்படி பலி கொடுக்க முடியும்? மேடம் சரி கம்முன்னு இருங்க. அவங்க 2 பேரும் வராங்க, ராஜாவும் ராணியும். மேடம், எல்லாரும் பாட்டு பாடலாம், ரெடியா? என்ன இருக்கு, என்ன பாட்டு? ஐயோ சார், அப்ப நேத்து என்னதான் கவனிச்சிங்க நீங்க? என்ன ஆச்சு நேத்து? அதான் சார், நேற்று ராஜா ராணி வரும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க பாரு. அந்த பாட்டு பாடணுன்னு அவங்க ஒரே குஷி ஆயிட்டாங்க. இப்போ கூட நம்ம அதே பாட்டை பாடணும்னா அவங்க குஷி ஆயிட்டு நம்மள பலி கொடுக்குறது என்ன வேலை, யோசனை எதுனா இருந்தால் அதை விட்டுருவாங்க சார்.